உங்களுக்கு ஆர்டர், டிகிரி, ஜட்ஜ்மெண்ட் இதுக்கான டிஃபரன்சஸ் என்னன்னு சொல்லி தெரியுமா? பொதுவா கேட்கும் போது இந்த வார்த்தையை நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருப்போம். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் வேற ஒரு அர்த்தங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி. டிகிரிங்கிறது என்னன்னா, ஒரு சிவில் சூட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிவில் சூட் ப்ரொசீடிங் நடக்கும்போது கடைசியா ஜட்ஜ் வந்து இந்த கொஸ்டின் இந்த இஷ்யூக்கு வந்து ஒரு கரெக்டான கன்க்ளூசிவான ஒரு டிசிஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்க்ளூசிவான டிசிஷன் தான் டிகிரின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜட்ஜ்மெண்ட். இந்த கன்க்ளூசிவான டிகிரியை வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஏத்த பாயிண்ட்ஸ் ஆத்தையும் ஜாட் டவுன் பண்ணி அந்த ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கும் ஏற்றது பதில சொல்றது தான் டிகிரிக்கான எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஜட்ஜ்மெண்டோட வேலை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எது ஆர்டர்னு சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எதெல்லாம் டிகிரி இல்லையோ அதெல்லாம் ஆர்டர்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒரு டேர்ம்ல வச்சுக்கணும்னா ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் எ டிகிரி இஸ் அன் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் வந்து இதே சிவில் சூட் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு இன்டர்வியூவா நீங்க ஏதாவது அப்ளிகேஷன் பெட்டிஷன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்டிஷனுக்கான பதில் வந்து ஜட்ஜ் கொடுக்குறாருன்னா அது ஆர்டர் மூலமா கொடுப்பாரு. ஒரு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு சொன்னா கூட அது ஒரு ஆர்டரா தான் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிகிரிக்கும் ஆர்டருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிகிரிங்கிறது ஒரு கன்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட். ஆனா ஆர்டருங்கிறது ஒரு கன்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பாயிண்ட்டுக்கான இஷ்யூக்கு ஒரு பதிலா இருக்கிறது தான் ஆர்டரோட வேலைங்கிறது. இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரிக்கு வந்து டெஃபினேஷன் வந்து செக்ஷன் 2 சப் கிளாஸ் 2 ஆஃப் சிபிசில இருக்கு. ஆர்டருக்கான டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 சப் கிளாஸ் 14 ஆஃப் சிபிசில இருக்கு. இன்னைக்கு நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர், டிகிரி, ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.